கன்னி ராசிக்கு எந்த வயதில் யோகம்? இன்னையோட தலைப்பு இதுதான். கன்னி ராசியில மொத்தம் 3 நட்சத்திரங்கள் இருக்கு. உத்திரம், அஸ்தம், சித்திரை. இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்தவங்க தான் கன்னி ராசி அப்படின்னு சொல்லப்படுவோம். உத்திர நட்சத்திரத்தை முதல்ல பார்த்துடலாம். அந்த 10ல இருந்து ஒரு 20 வயசுக்குள்ள ஒண்ணு ரொம்ப அதீதமான சந்தோஷமா இருப்பாங்க, இல்லைன்னா அதீதமான ஒரு துன்பமயமான சூழல்ல வளருவாங்க. ஏன்னா அந்த சந்திர தசை வரும். தேய்பிரை சந்திரனா இருந்தா அதீதமான துன்ப நிலை, மன அழுத்தம், பேரண்ட்ஸுக்கு பிரச்சனை, பேரண்ட்ஸால பிரச்சனை, இந்த மாதிரி எல்லாம் அவதிப்படுவாங்க. ஹஸ்த நட்சத்திரம் ஒரு முக்கியமான நட்சத்திரம். ஏன்னா கன்னி ராசியில் இருக்கக்கூடிய உடைபடாத நட்சத்திரங்கள்ல ஒண்ணு. புதனோட குணம், சந்திரனோட அம்சம். அப்படியே முழுமையான சுபகிரகங்களோட ஆதிக்கம் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அல்லது ராசிகள்ல ஒண்ணு இந்த அஸ்த நட்சத்திரம். கன்னி ராசியில பிறந்தவங்க இந்த ஜாதகத்துக்கு கண்டிப்பா இந்த அஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க வளர்பிறையா இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையில நிறைய அச்சீவ் பண்ணுவாங்க. பாசிட்டிவான விஷயங்கள். 10 வயசு வரைக்கும் அந்த குழந்தை கண்டிப்பா கஷ்டப்படும். அதாவது ஹெல்த் ரிலேட்டடா கஷ்டப்படும், இல்லைன்னா பேரண்ட்ஸ் பிரிவாங்க, அம்மாவுக்கு ஹெல்த் பிரச்சனைகள் வரும். பிறக்கிறது ஒரு ஊரா இருக்கும், வளர்றது ஒரு ஊரா இருக்கும், நிறைய ஸ்கூல்ஸ் மாறுவாங்க. ஒரு 10th படிக்கிறதுக்குள்ளேயே அந்த பையன் அல்லது பொண்ணு ஒரு 5-6 ஸ்கூல் மாறி இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் அந்த படிப்பு வந்து விட்டு 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 கிடைக்கும் அந்த 20 வயசு வரைக்கும். அந்த 20 வயசுக்கு அப்புறம் வரக்கூடிய ராகு தசை, ராகுவோட பலத்தை பொறுத்து மிகச்சிறந்த நல்ல பலனை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் தான் கன்னி ராசியில மிக அதிகமான கஷ்டங்களை படக்கூடிய நட்சத்திரம். இப்போ ராசி அதிபதி யாருன்னு சொன்னோம்? புதன். உங்களோட அம்சமே புதனோட அம்சம் தான். நட்சத்திர அதிபதி செவ்வாய். செவ்வாயும் புதனும் பயங்கரமான எதிரிகள். உங்களுக்கும் நல்ல காலம் வரும். உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னா 24 வயசுக்கு மேல. அதே ராகு தசை சுக்கிர புத்தியிலிருந்து அது ஆரம்பிக்கும். 32 வயசுல வரக்கூடிய அந்த குரு தசையும் அற்புதமான பலன்களை செய்யும். காரணம் என்னன்னா, குரு பகவான் உங்களோட நட்சத்திராதிபதி செவ்வாயோட நண்பன் அப்படிங்கிறதுனால.